புனித பேதுருவின் தலைமை பீட விழா. வலுவற்ற பாறை. இன்று பேதுரு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் தனது விசுவாசத்தை அறிக்கையாக வெளியிடுகின்றார். நீரே இறைமகன், நீரே மெசியா, இந்த உலகத்திற்கு வரவிருந்தவர் நீரே, மீட்பர் நீரே என்று சொல்கின்றார். அதற்கு பலனாக, அந்த விசுவாசத்திற்கு பலனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புனித பேதுருவுக்கு தலைமை பீடத்தை தருகின்றார். எந்த வார்த்தைகளை சொல்லி தருகிறார் தெரியுமா? பேதுரு, உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மீது நான் என் திருச்சபையை கட்டுவேன், நரகத்தின் வாய்கள் அதன் மேல் எதிர்கொள்ளா என்று சொல்கின்றார். வழக்கமாகவே நாம் கட்டிடம் கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு அஸ்திவாரம் இடுவோம். அப்படி அஸ்திவாரம் இடும் பொழுது எந்த தூரம் வரை தோண்டி கொண்டு செல்வோம்? அடியில் சிறு பாறையாவது தென்படுகின்றதா என்று பார்க்கும் வரை நாம் அந்த நிலத்தை தோண்டுவோம். அப்படி தென்படவில்லை என்று கேட்டால் நாம் தூண்களை எழுப்பி அதன் மீது கட்டடம் எழுப்ப ஆரம்பிப்போம். அப்பொழுதுதான் அந்த கட்டிடம் வலுவாக இருக்கும். இங்கு பாருங்களேன், பேதுருவை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாறை என்று சொல்லிவிட்டார். அப்படி என்றால் அது எப்பேற்பட்ட வலுவான பாறை! அந்த மனிதரின் இதயம், அந்த மனிதரின் விசுவாசம் கடவுள் மீது எவ்வளவு ஆழமாக இருந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணர்ந்து பார்த்து, உன் பெயர் பாறை, உனது விசுவாசம் பாறையை போன்று கெட்டியானது, இந்த விசுவாசத்தின் மீதுதான் என் திருச்சபையை கட்டுவேன், இனி வரப்போகின்ற அத்தனை காலங்களும் உன்னை பார்த்துத்தான் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பார்கள் என்று கடவுள் சொல்லிவிட்டார். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் என்ன நடந்தது? இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். இறுதி இரவு உணவு வந்தது. இந்த விசுவாசத்தை இறுதி உணவின் பொழுதும் புனித பேதுரு வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவரே, எல்லோரும் உம்மை விட்டு ஓடிப்போனாலும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு ஓடிப்பாக மாட்டேன் என்று விசுவாசத்தில் ஆழமாக உறுதியாக சொன்னார், இன்று சொன்னதைப் போலவே. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பதில் பேதுருவுக்கு சொன்னது இன்று சொன்னது போல் இருந்ததா? இன்று விசுவாசத்தை அறிக்கிட்ட பொழுது உன் பெயர் பாறை, உன்மேல் திருச்சபை கட்டுவேன் என்று சொன்னார். ஆனால் இறுதி இரவு உணவின் பொழுது எல்லோரும் ஓடிப்போனாலும் நான் ஓடிப்போக மாட்டேன் என்று சொன்ன பொழுது இயேசு என்ன சொன்னார்? அப்படியா, இன்று இரவே 3 முறை நீ என்னை மறுதலிப்பாய், அதற்கு முன் சேவல் கூவாது என்று சொல்லி, உனக்கு ஆழமான விசுவாசம் இல்லை, உனது பெயர் பாறை என்று நான் சொல்லியிருந்தாலும் கூட அது வலுவான பாறையாக அல்ல, நொறுங்கும் பாறையாக, சுண்ணாம்பு கல் பாறையாகத்தான் இருக்கிறது.